ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு தேவி ப்ரெஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உப்பு உருண்டை செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ உப்பு உருண்டை செய்ய பார்த்தீங்கன்னா நான் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி நல்லா ஊற போட்டிருக்கேன். ஒரு 6 to 7 hours ஊறிட்டுருக்கு. இதை நீங்கள் கிரைண்டர்லும் ஆட்டிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிலே தான் ஆட்ட போகிறேன். ஏன்னா ஒரு குட்டி கப்பில் தான் நான் எடுத்தேன். ஸோ மிக்சிலே ஆட்டிக்க போகிறேன். தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக முடிஞ்ச அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கிரைண்டரில் அரைக்கணும்னு நினச்சிங்கனாலும் கிரைண்டரில் அரைக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு ரெடியாக இருக்குது. காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 10 காஞ்ச மிளகாவை நான் கிள்ளி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி நல்லா நசுக்கி எடுத்திருக்கேன். இஞ்சி துருவி எடுத்திருக்கேன். பூண்டு வந்து தோல் எடுத்துகிட்டு நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா சேர்த்துக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். கடாயில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தாளிக்க பார்த்தீங்கன்னா கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு கொஞ்சம் பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் சீரகமும் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த உப்பு உருண்டைக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு நல்லா வாயில் மாட்டும் போது சூப்பராக இருக்கும், க்ரன்ச்சியாக இருந்தால். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் இந்த உளுத்தப்பருப்போ கடலைப்பருப்போ நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கோங்க, நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டு நல்லா துருவி எடுத்ததும் தட்டி எடுத்துக்கிறதும் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இது நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கமகமான வாசனையாக இருக்கும். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன். நீங்கள் வேணால் பச்சை மிளகா கூட எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகா ஒரு 10 காஞ்ச மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா தாளித்து எடுத்துப்போம். இதெல்லாம் கருகாமல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு தாளித்து எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து வதங்கி கிடைக்கணும். அப்போ தான் நமக்கு சூப்பராக கிடைக்கும். ஸோ வெங்காயம் நல்லா குக் பண்ணிக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 minutes நல்லா குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். மீன் டைம் நான் என்ன பண்ண போகிறேன்னா மாவில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த வறுத்து வச்சுருக்க வதக்கிற மசாலாவுக்கும் இந்த மாவுக்கும் சேர்த்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இதுக்கும் சேர்த்த மாதிரி நல்லா உப்பு நான் மாவுலேயே சேர்த்துக்கிட்டேன். இப்போ வெங்காயம் இந்த அளவு வதங்கினதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை கூடவே சேர்த்துக்கலாம். ஸோ மாவு சேர்த்துட்டு கைவிடாமல் நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. மாவு பார்த்தீங்கன்னா குக்காக நல்லா டைட்டாக ஆகும். ஸோ கைவிடாமல் கிண்டிக்கோங்க. இந்த பதத்துக்கு வரணும். ஸோ இந்த பதத்துக்கு வந்துச்சுன்னா நம்மளால் பால் பிடிக்க முடியும். இந்த பதத்துக்கு வந்ததும் நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம ஸ்டீமர் ரெடி பண்ணிடலாம். ஒரு இட்லி பாட்டில் நல்லா நம்ம கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற துணியை நீட்டான டவலை நான் சேர்த்துருக்கேன். ஸோ அது ஸ்டீம் வரத்துக்குள்ளே இதை நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ்க்கு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்க போகிறேன் எல்லாத்தையும். ஸோ எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லா உருண்டையும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டீமர்லேருந்து ஸ்டீமும் வர ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாமே நம்ம எடுத்து வச்சிடலாம். ஸோ இதில் நம்ம எல்லாமே எடுத்து வச்சிடலாம். நம்ம எல்லாமே சேர்த்தாச்சு. இதை நல்லா கம்ப்ளீட்டாக 20 to 25 minutes நல்லா குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ 25 minutes கழித்து நான் ஒரு பால் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லா குக்காக இருந்தது. ஸோ இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சர்வ் பண்ணிடலாம். ஸோ சூப்பராக இருக்கும். தொட்டுக்கெல்லாம் எதுவுமே தேவையில்லை. உப்புருண்டை அப்படியே சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக ரெசிபி பண்ணிங்கன்னா அதை டின்னர் செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் நன்றி.